நேற்று காலையில் எந்திரிக்கும் போதே செம்ம ஷாக்கிங்காக இருந்தது. ஏன்னா கிளைமேட் வந்து செம்மையாக இருந்தது. என்னவோ இதெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆன மாதிரி அப்படியே ஒரே குஷியாகிடுச்சு. எல்லாம் கொஞ்சம் நேரம் அப்படியே காற்றெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். கரண்ட் வந்து நின்று வந்ததுனால ஏதாவது சிம்பிளாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மக்ரோனி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வந்து மக்ரோனி வந்து வேக போட்டுட்டு வெங்காயம் தக்காளி மட்டும் தான் கட் பண்ணுற வேலை. மக்ரோனி நல்லா வெந்ததும் அதை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிடணும்ல, அது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வந்து வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு க்ரன்ச்சியாக இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் மேகி மசாலா ஆட் பண்ணிவிட்டு மக்ரோனிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆற வச்சுருந்த மக்ரோனியும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பெப்பர் ஆட் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும். இது ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் வந்து செம்ம வேறு லெவலில் இருக்கும். இந்த கிளைமேட்க்கு அதுவும் சூப்பராக இருந்தது.